ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்வலிங்கம் vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து கரண்டாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்குமே வந்து டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட் 2025 பற்றி தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஜனவரியில் நெதர்லாண்ட்ஸில் நடந்தது. அதில் வந்து காம்படிட் பண்ணவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்து ரமேஷ் பாபு, வைஷாலி, பிரக்யானந்தாவுடைய சிஸ்டர். அவங்களுடைய காம்படிட் வந்து யாரு அப்படின்னா நாதிர் பேக் ஃப்ரம் உஸ்பெகிஸ்தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் காம்படிஷன் நடந்தது. ஸோ ஒரு பிளேயர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு காம்படிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறது வந்து அவங்களுடைய நார்மலான ஒரு கல்ச்சர் அது. அப்போ அதே மாதிரி வைஷாலியும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கை கொடுத்தப்ப பாத்தீங்க அப்படின்னா நாதிர் பேக் வந்து ஒரு மாதிரி அது அவாய்ட் பண்ற மாதிரியான ஒரு ஜெஸ்டரை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயமா வந்து சோசியல் மீடியால போயிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து அவர்கிட்ட இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நாதிர் பேக்கோட ரிப்ளை என்ன அப்படின்னா, நான் வந்து எங்களுடைய ரிலீஜியஸ் படி நாங்க வந்து அதர் விமென்ஸுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றதை வந்து நாங்க பண்ண மாட்டோம், அதனாலதான் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. பட் நம்ம சோசியல் மீடியா விடுவாங்களா? ஸோ அப்படியே ஒரு ஹிஸ்டரி எல்லாம் போயிட்டு வரும்போது 2023ல நடந்த டோர்னமெண்ட்ல வந்து அவரு கூட கம்பீட் பண்ணது இந்தியாவுடைய திவ்யா தேஷ்முக். ஸோ அந்த காம்படிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாரு. அப்போ நம்ம சோசியல் மீடியா வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, அந்த டோர்னமெண்ட்ல கை கொடுத்த நீங்க இந்த டோர்னமெண்ட்ல ஏன் வந்து நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணல அப்படின்னு. அதுக்கு வந்து நாதிர் பேக்கோட ரிப்ளை என்னன்னா, நான் வந்து இப்பதான் ரொம்ப சீரியஸா நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் அந்த ரிப்ளை வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லாததுனால கொஸ்டின் மேல கொஸ்டின்ஸ் போயிட்டே இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, சரி இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சரி அவங்கள வந்து பர்சனலா மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யானந்தாவையும் வைஷாலியையும் பர்சனலா மீட் பண்ணி கொஞ்சம் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், பொக்கே இந்த மாதிரிலாம் கொடுத்து, நீங்க அந்த சுச்சுவேஷன்ல ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா அப்படியே பேசிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பிங்கை வந்து அவர் காமிச்சிருந்தாரு. நான் இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே இதை வந்து நம்ம வந்து எப்படி எல்லாருமே வந்து அதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்ட் கேம். ஸோ மைண்ட் கேம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஃபிசிக்கலுக்கெல்லாம் எந்த வேலையுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து விளையாடக்கூடிய ஒரு கேம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைக்கலாஜிக்கலாக, எமோஷ்னலாக நம்ம வந்து ஒரு ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு இம்பேலன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேமை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு டாக்டிக்காக கூட வந்து நினச்சிருந்துருக்கலாம். ஸோ இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்களேன், யாருக்கிட்டே நம்ம கை கொடுக்குறோம், அவங்க நமக்கு திருப்பி கை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ள வரும். இது மாதிரி எமோஷ்னலா ஒரு வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கூட வந்து அவர் இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். பட் இந்த பொண்ணு வைஷாலி அப்படிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டு. ஸோ அவங்க வந்து அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ஜனவரி 21 4th ரவுண்ட்ல 30th மூவ்ல அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த டோர்னமெண்ட்டை. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பவுமே எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ இப்போ இந்த இஷ்யூ வந்து போயிட்டு தான் இருக்கு. பட் அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சு வந்தது வந்து உண்மையிலே ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம எமோஷ்னலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம். எப்பவுமே எமோஷ்னல் பேலன்ஸ் வேணும். ஒரேடியாக நம்ம வந்து ஹாப்பியாகவும் ஆயிடக்கூடாது, ஒரேடியாக நம்ம வந்து ரொம்ப சேடாகவும் ஆயிடக்கூடாது. அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வந்து லைஃப்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து வைஷாலி எனக்கு டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.